இந்த மெஷின் பேர் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஸ்டீமர் பாக்ஸ் சொல்லுவாங்க. உங்க கமர்ஷியல் கிச்சன்ல பல்கா ஸ்டீம் குக்கிங் பண்ண கஷ்டப்படுறீங்களா? அப்போ இந்த மெஷின் உங்களுக்காக தான். இப்போ இந்த மெஷின் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ், கேட்டரிங், ஹாஸ்பிட்டல் கேன்டீன்ஸ், மேரேஜ் ஹால்ஸ் அண்ட் அதர் பல்க் குக்கிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ இந்த மெஷின் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து இன்லெட் வால்வ் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஃபில் ஆயிரும் சேம்பரில். ஸோ பர்னரை நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஸ்டீம் வந்து கிரியேட் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சேம்பரில் ஃபுல்லாக ஹீட் ஸ்டோரேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த வெயிட்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டீம் ப்ரெஷர் பில்டப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ப்ரெஷரும் வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கலாம். இதனால வந்து 50% ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். பாயிலிங்கும் நல்லா ஸ்மூத்தாக நல்லா வந்து ஃபைன் குக்கிங் ஆகிருக்கும். ஸோ மெஷினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பாடி வந்து 1.2 mm திக்னஸில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபுட் கிரேட் 304 பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி 2 பேனல் நடுவில் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் கொடுத்துருக்கோம். இந்த இன்சுலேஷன் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டீம் கிரியேட் ஆகும்போது சூடு வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்டர் குக்கிங் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் மெயினான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இக்னிஷன் கொடுத்துருக்கோம். அது ஒன்ஸ் ஆட்டோ இக்னிஷன் ஆன் பண்ணதுக்கப்புறம் கேஸ் வால்வ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பர்னர் ஆன் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி மெட்டலில் வந்து கம்ப்ரெஷர் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். ஹேண்டில் வந்து டைட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டீம் வந்து கொஞ்சம் கூட லீக் ஆகாமல் இருக்கும். அந்த ஹேண்டில் டைட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு ஒரு செப்பரேட் டெடிகேட்டட் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் வாட்டர் இன்லெட் வால்வ். உள்ளே வந்து தண்ணி ஹீட் ஆகி ஸ்டீம் எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் தண்ணி கம்மியாகும். ஸோ அப்போ வந்து தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த வால்வ் வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த மெஷினில் பார்த்தீங்கன்னா 3 விதமான ட்ரேஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து இட்லி ட்ரே யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ஃபரேஷன் ட்ரே, நீங்கள் வந்து மீட் ஐட்டம்ஸ் இடியாப்பம் அந்த மாதிரி வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ட்ரே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 3 விதமான ட்ரே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 kg ஆஃப் சோக்ட் ரைஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வாட்டர் பார்த்தீங்கன்னா 3 liters வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ கரெக்டாக வந்து ரைஸ் ஈல்டு வந்து உங்களுக்கு ஸ்டீமாகி குக் ஆகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்த ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா பர்னர் வந்து ரொம்ப ஹாட்டாக வந்து அனல் கொடுக்கறதுனால ஹாட் ஏர் ஃப்ளூ சேம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ மிச்சம் அனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேம்பரை ஹீட் ஆக்கிட்டு வெளியே அவுட்லெட் வால்வ் வழியாக எக்ஸாஸ்ட்டுக்கு போயிடும். இப்போ உங்கள் புது கிச்சன்லையோ இல்லை பழைய கிச்சன்லையோ இந்த மிஷின் யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா குக்மெண்ட் கம்பெனிக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீம் பெஸ்ட் ஃபேக்ட்ரி ப்ரைஸை சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.